கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். அதே போல நானும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த உலகத்துல நம்ம வாழும் வரைக்கும் நம்ம கர்த்தருக்குள் மனம் மகிழ்ச்சியா இருப்பது தேவனுடைய அளவற்ற கிருபை. அவருடைய அளவற்ற கிருபையினால தான் நம்ம எத்தனை அனுதின வாழ்க்கையில நமக்கு எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், சில கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் அதுல இருந்துலாம் நம்மளை மீட்டு, நம்மளை ரட்சித்து, நம்மளை அருமையாய் வழிநடத்தி வருகின்றார். அது அவருடைய அளவற்ற கிருபை தான். எத்தனையோ பேருக்கு சில சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா ஆகாரமும் சாப்பிடுறதுக்கு தேவன் அளவற்ற கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியாய் வாழணும், எந்த கஷ்டமும் இல்லாம, எந்த சிந்தனையும் இல்லாதபடி, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதபடி நம்ம இந்த உலகத்துல இருக்கணும்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அளவற்ற கிருபை நமக்கு வேணும். அவருடைய கிருபை இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அவருடைய கிருபையினாலதான் நம்ம என்ன செய்ய முடியும், நிலை நிற்க முடியும். அவருடைய கிருபையினாலதான் நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவருடைய கிருபையினாலதான் நம்ம என்ன செய்தோம், இந்த உலகத்துல எந்த கஷ்டம் வந்தாலும், புயல் போல சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் அதை மாற்றி நம்மை அனுதினமும் வழிநடத்தி வருகின்றார். அவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அது அற்புதமான காரியங்களை தேவன் செய்திருப்பார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் காணப்படும். இந்த உலக பிரகாரமா பாருங்க, சில பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம், சிறு வயதுல ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகளுமே சில பிள்ளைங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. சில பிள்ளைகள் ரொம்ப சோம்பல் உள்ளவர்களாய், ரொம்ப சார்ந்த குணமா, கொஞ்சம் அறிவில்லாத மாதிரி, அவங்க படிப்புலயும் உஷார் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது நினைச்சு பார்க்க முடியாதபடி நம்ம எந்த பிள்ளைய அந்த குழந்தை நம்மளை கவனிக்கும், அது நல்ல ஒரு வேலைக்கு நல்ல ஆசீர்வாதமாய் இருக்கும், நல்ல அறிவுள்ள குழந்தை என்று நினைக்கிறோமோ, அதை விட அந்த சுமாரான குழந்தை ஒரு நல்ல வேலையில அந்த குடும்பத்தை தாங்குற பிள்ளையாய் காணப்படும். அதை நினைக்கும் போது அந்த தாய் தகப்பனுக்கே ஒருவேளை அது ஆச்சரியமாய் காணப்படும். நம்ம சின்ன பிள்ளையில அந்த பிள்ளைய இவன் ஒழுங்கா படிக்க மாட்டான் அப்படிலாம் நம்ம நினைச்சோம். ஆனா இந்த நேரத்துல பாருங்க, அந்த பிள்ளை எப்படி இருக்கான்னு அது உண்மையிலே அந்த பெற்றோர்கள் கூட அது புரிய முடியாத ஒரு ஆச்சரியமாய் இருக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா பின்காலத்துல அந்த குடும்பம் எழும்பி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த குடும்பமாய், எல்லாராலும் மதிக்கப்படுகிற குடும்பமாய் மாறும் என்று யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது மக்கள் நினைச்சுவாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இந்த குடும்பமா? அஹ் இந்த ஊர்லயே ரொம்ப கழிக்கப்பட்ட குடும்பமாய் இருந்து இந்த குடும்பத்தை பாருங்க எவ்வளவு ஒரு வசதியா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் கொடுப்பார். அவர் இல்லாதவர்களிலிருந்து உண்டு பண்ணுகிற கர்த்தர். பாத்தீங்களா, சங்கீதம் 118:23 பாருங்க, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அந்த வீடு கட்டுறதுக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த நினைக்கவங்க அந்த ஆகாதுன்னு ஒரு கல்லை தூக்கி ஒதுக்கி ஒரு ஒரு மூலையில எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறத்துல கிடக்கும். ஆனா அந்த வீடு கட்டும்போது அந்த வீடு கட்டுகிற அந்த அந்த இன்ஜினியர் அந்த கல்லை தேர்ந்தெடுத்து அதை ஒரு மூளைக்கல்லாய் வைப்பாரு. அதுவும் ஒருவேளை அதை தூக்கி இது வேண்டான்னு தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த கல்லு தான் அந்த வீட்டுக்கே அஸ்திபார மூளைக்கல்லாய் ஆயிட்டு. இது சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்கிறார். அது சங்கீதம் 118:23 பாருங்க, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அதனால நம்ம எதையுமே நம்ம குறித்து யாரையுமே தாழ்வா நம்ம நினைச்ச கூடாது, ஒருபோதும் நினைக்கவே கூடாது. அது தேவன் நினைச்சாருன்னா சொல்லுவாங்கல்ல, அந்த சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையில இருந்தும் உயர்த்துகிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை ஊர்ல ஒருவேளை அற்பமாய்
ஒதுக்கப்பட்ட குடும்பமாய் காணப்படும். ஆனா அந்த குடும்பத்தை தேவன் ஒரு காலத்துல அதை ஆசீர்வதித்து உயர்த்தி அந்த பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளை போல என்ன செய்வார், வளர வைக்கிற பிள்ளைகளாய் அவர் காத்து அந்த ஊரே அதிசயப்படத்தக்கதாய் அந்த குடும்பத்தை வளர்ச்சி அடைந்து அந்த அந்த குடும்பத்தை ஆஹ் நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொன்னது போல, இந்த கேதுரு மரங்களை போல உயர்வான் என்று சொன்னது போல அந்த குடும்பத்தை வளர்ச்சி அடைந்து வைக்கிற தேவன் நம்ம கர்த்தர். பாத்தீங்களா, ஏசாயா 60:22 பாருங்க, சிறியவன் பலத்த ஜாதிமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அதனால நம்ம இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு நடக்காம இருக்கலாம். இந்த இந்த வருஷத்துல அந்த கடைசி மாசம் அந்த முடிய போற தருவாயில நம்ம காணப்படுகிறோம். இதெல்லாம் என்ன ஆகும்? என் கணவர் வியாதியில விழுந்துட்டாரு, பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வருமானம் அதிகமா இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, என் குழந்தை படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நானும் என்னையால ஏன்ட வேலைய யாராவது கூப்பிட்டாங்கன்னா அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால எதையும் குறித்துமே என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவர். அவர் உயர்ந்த செட்டைகளின் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் நினைச்சுவான், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் நம்மை அவருடைய செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மை காய்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால நம்ம நினைச்சக்கூடாது, எதையும் குறித்து நம்ம நினைச்சக்கூடாது, கவலையே படக்கூடாது. யோபுவை பார்த்து கர்த்தர் அநேக காரியத்தை சொல்லுகிறார். அந்த யோபு 42ஆம் அதிகாரத்தை பாருங்க. கர்த்தர் அளவில்லாத அந்த கேள்விகளை கேட்கும்போது யோபுவால ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய முடியாது, பதில் சொல்லவே முடியாது. அந்த யோபு 42ஆம் அதிகாரத்தை பாருங்க. கர்த்தர் அதுக்கு முன்பாக யோபு 38ஆம் அதிகாரத்துல பாருங்க, அதுல இருந்து அந்த 41 அந்த 39ஆம் அதிகாரம் வரைக்கும் பாருங்க, அநேக கேள்விகளை கேட்பார். நீங்க வீட்டுல இருக்கும்போது அதை படிச்சு பாருங்க. யோபுவால என்ன செய்ய முடியாது, ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வழிகளை நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ம காணவும் முடியாது, அறையவும் அறியவும் முடியாது. அவர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது, ஒருபோதும் தடைபடாது. அதனால அந்த யோபு என்ன சொல்லுகிறார், என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபு 42ஆம் அதிகாரத்தை பாருங்க, 2ஆம் வசனத்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறான். பாத்தீங்களா, அந்த யோபு என்ன சொல்லுகிறார், எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறார். பாத்தீங்களா, அப்போ நம்மளால என்ன செய்ய முடியாது, அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. அவர் நம்மை அவ்வளவு அருமையாய் வழிநடத்தி வருகிறார். நம்முடைய கடந்த காலத்துல நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நேரம் தேவன் நம்மை காத்து வழிநடத்தி நம்மை தப்புவித்து நம்மளை பாதுகாத்து நமக்கு தேவையான பற்றி செய்து வழிநடத்தி வந்திருப்பார். அந்த காரியங்கள்லாம் ஒருவேளை நம்மளுடைய சொந்தத்தினால, நம்முடைய சொந்த காலினால நம்ம நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. ஆனால் தேவனுடைய அளவற்ற கிருபையினால நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்திருப்போம். அப்போ திரும்பி நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்க்கும்போது கர்த்தர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் காணப்படும். நம்முடைய கண்களுக்கு எட்டாததாய் காணப்படும். அந்த சங்கீதம் 139ஆம் அதிகாரம் பாருங்க, வாசித்து பாருங்க. அந்த அதிகாரம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாத அதிகாரம் கிடையாது. அடிக்கடி எல்லாரும் நீங்க படிக்கிற அதிகாரம் தான். அந்த சங்கீதம் 139ஆம் அதிகாரத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்வார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும், என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்பே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி
உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அவருடைய செயல்களை நம்ம என்ன செய்ய முடியாது, அறியவே முடியாது. நம்முடைய இருதயத்துல நம்முடைய அந்த நினைவுகளை தேவன் தூரத்திலிருந்து என்ன செய்கிறார், அறிகிறார். நம்ம ஒருவேளை உலக மக்களுக்கு முன்பாக நம்ம இருதயத்துல ஒருவேளை பக்கத்துல யாராவது பேசிட்டு இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம ஏதாவது இருதயத்துல நினைப்போம். நம்ம நினைப்போம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், யாருமே நம்ம அறியல என்று நினைக்க கூடாது. நமக்கு மேலே நம்மை படைத்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிவார். நம்முடைய வாயில சொல் பிரவாதத்துக்கு முன்பே தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறார் என்று நினைத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லவைகளே என்ன செய்யணும், நினைக்கணும். யாருக்கு எந்த கெடுதலையும் நம்ம நினைக்க கூடாது. அதைதான் தேவன் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கன்னி மரி வயிற்றுல பிறந்து அவர் இந்த உலகத்துல அவர் நம்மை போல இந்த உலகத்துல ஒரு மனித ரூபமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல அவர் தன் பெற்றோருக்கு என்ன செய்கிறார், கீழ்ப்பிடிந்தவராய் காணப்படுகிறார். அவர் தேவனுடைய கிருபையிலையும் மனுஷருடைய தயவுலையும் தேவனுடைய ஞானத்திலையும் அதிகமாய் என்ன செய்தார், விருத்தி அடைந்தார். அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். பாத்தீங்களா? அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பாருங்க. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அந்த வேத பாரகர் பரிசேயர்கள்லாம் ஏசப்பா மேல எப்படி இல்லாமோ குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று நினைச்சாங்க. ஆனா ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தேவன் அவர் ஞானமாய் பதிலளித்தார். இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொன்னார்கள். இந்த உலக பிரகாரமான அந்த தாய் தகப்பனை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஒரே குமாரனா இருந்தபடியால் பிதாவுக்குரிய எல்லா ஞானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அவர் அளவற்ற ஞானமாய் காணப்பட்டார். அதனால அவர் இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அநேக உவமைகளை அவர் சொல்லி மக்களை வழி நடத்தினார். அவரை காண்கின்ற இடங்கள்லாம் மக்களுடைய கூட்டம். அந்த இயற்கையும் அவருக்கு அவருடைய சொல்லுக்கு என்ன செய்ச்சு, அவர் சொன்னது எல்லாமே என்ன செய்ச்சு, நடந்தது. அப்பொழுது அந்த வேத பரிசெல்லாம் ரொம்ப கோபப்படுதாங்க. இவனுக்கு இந்த இதெல்லாம் எப்படி இவனால் முடியுது, இவன் பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாய் காணப்பட்டது. அந்த பிலிப்பு பாருங்க, அந்த ஒரு நாத்தான்வேல் என்பவரை என்ன செய்றார், இயேசுப்பா கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தை பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா இல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு நாத்தான் வேலையை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இன்னும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா? அந்த அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே இயேசுவுக்கு தெரியுது. அப்போ நாத்தான்வேல் வரும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போதே நான் கண்டேன் என்று
சொல்லுகிறார். அந்த நாத்தான்வேல் சொல்லுகிறாரு, அந்த பிலிப்பு நாத்தான்வேலை கூப்பிடும்போது நாத்தான்வேல் என்ன சொல்கிறார், அந்த பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்திலுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரும் நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். பாத்தீங்களா? அந்த நாத்தான்வேலுக்கு நாசரேத்திலிருந்து இப்படி ஒரு நன்மை வருமா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். ஆனால் அவர் வந்து இயேசுப்பாவை பார்க்கும்போது அவருக்கு புரிந்து கொள்கிறார். இஸ்ரவேலின் ராஜா, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறதை நம்ம காண்கிறோம். அப்போ கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் மனுஷருக்கு ஆச்சரியமாய் காணப்படுது. இயேசப்பா பிறந்த உடனே அந்த 8ஆம் நாள்ல அந்த ஆலயத்துக்கு போகும்போது அந்த சிமியோன் என்ற அந்த வயதான கர்த்தருடைய பரிசுத்த பெற்ற அந்த வயதான அந்த சிமியோன் என்கிறவர் கர்த்தரை அந்த கையில வைத்துக்கொண்டு அவர் அவரை அப்படி வாழ்த்தும் போது அவர் என்ன சொல்லுகிறார், அந்த சில காரியங்களை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரை பற்றி என்ன சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அந்த சிமியோன் சொல்லும்போது அந்த வருகிற ராஜா என்று சொல்லும்போது அந்த கன்னி மரியாளுக்கும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எப்படி அவங்க கண்களுக்கு அந்த சிமியோன் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாய் காணப்பட்டது. அப்படியே அவங்க பெற்றோர்களுக்கே ஒரு ஆச்சரியம்னா கர்த்தருடைய தூதன் சொல்லியிருப்பாங்க, அந்த மனுஷருடைய சித்தத்தினால பிறக்காம தேவனுடைய வார்த்தையினால அவருடைய நிழல்னால பிறந்த வேற என்று கன்னிமரிக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த சிமியோன் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு அவர் சொல்லும்போது அவரை குறித்து சொல்லப்பட்டவர்கள் யோசிப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்பு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகி மரியாதையை நோக்கி, இதோ அநேகருடைய இறுதி சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அந்த கர்த்தருடைய ஆவியினாலே அந்த சிமியோன் சொல்லும்போது அந்த யோசேப்பும் அவருடைய தாயாருமே என்ன சொல்றாங்க, அவரை குறித்து ஆச்சரியப்படுகிறாங்க. இப்படிதான் இந்த உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மை மற்றவர்கள் குறித்து ஆச்சரியப்படத்தக்கதாய் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அதை கண்டு மற்றவர்களும் என்ன செய்யணும், இயேசுப்பாவை அவங்க விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்துல சொல்லி அவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பார். உலகம் கொடுக்கக்கூடிய அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான மக்கள் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் அணையும் இந்த உலகத்துல பாடுகள் உபத்திரங்கள் எல்லாம் வரும். நீதிமானுக்கும் வரும், துன்மார்க்கனுக்கும் வரும். இப்ப மழை பெய்யுது, நீதிமானுக்கும் மழை பெய்யுது, துன்மார்க்கருக்கும் மழை பெய்யுதா காட்டி ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் மழை பெய்தா இல்லை. அதே போலதான் உபத்திரவங்களும் பாடுகளும் எல்லாருக்கும் உண்டு. சிலவங்க நினைப்பாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டங்களும் வராது, ஒரு துன்பங்களும் வராது, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே காணப்படும் என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல. உபத்திரவங்களும் பாடுகளும் எல்லா மக்களுக்கும் வருகிறது போல நமக்கும் வரும். ஆனா நம்ம அவர்களை விட நம்ம என்ன செய்வோம், அந்த குறுகிய சில இதுல விழுந்துட மாட்டோம். சில கஷ்டங்கள் தாங்க முடியாத கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரை அறியாத மக்கள் என்ன செய்தாங்க, தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போயிருந்தாங்க. சிலவங்க உயிரை மாய்த்து கொண்டிருந்தாங்க. சமாதானத்துக்காக எல்லா இடமும் தேடி அநேக அவங்க சொத்தை கூட வித்து என்ன செய்யறாங்க, அந்த
சமாதானத்தை தேடி தேடி என்ன செய்றாங்க, அலைகிறாங்க. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம என்ன செய்றோம், இந்த பாடுகள் வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய வேத வசனத்தை நம்ம என்ன செய்றோம், படிக்கிறோம். அவருடைய வேத வசனத்துல அநேக எல்லாம் நமக்கு தேவையான எல்லா ஆகாரமும் இதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆகாரத்தை நம்ம புசித்து நம்ம என்ன செய்றோம், மிகுந்த சமாதானத்தினால நம்ம நிரப்பப்படுகிறோம். இதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உண்டான அ வித்தியாசம். அது ஒரு ஆச்சரியம். நம்முடைய கண்களுக்கு அது மிகுந்த ஆச்சரியமாய் காணப்படும். சில இடங்கள்ல பாருங்க, பாறையா காணப்படும். அந்த இடத்துல தண்ணியே இருக்காது. நான் கூட ஒரு ஊழியக்காரருடைய சாட்சிலாம் அ கேட்டுருக்கேன். அப்போ அவங்க வந்து ஒரு சர்ச்சும், ஒரு முதியோர்களை தாங்க ஒரு இல்லமும் வைத்திருக்காங்க. அது வந்து ஒரு வனாந்தரமான ஒரு காடான மக்கள் அதிகம் வசிக்காத இடத்துல ஒரு கொஞ்சம் குறைந்த பணத்துல இடத்த வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த கட்டி அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி இல்லாம இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்தாங்க, ஒரு இடத்துல எவ்வளோ ஆழம் தோண்டுதாங்க, தண்ணி வரவே இல்ல. ஏன்னா அந்த இடம் வந்து பாறையாவும், சுண்ணாம்பு கல்லாவும் அந்த இடங்கள் வந்து காணப்படுது. அப்போ தண்ணி வந்து அவங்க என்ன செய்றாங்க, அந்த கட்டடம் கட்டுறதுக்கு விலைக்கு வாங்கி தான் கட்டுறாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் ஒரு நாளு கர்த்தரோட பாதத்துல அமர்ந்து ஜெபித்து, அவர் ஒரு நாள் என்ன செய்கிறார், ஒரு தண்ணி இந்த இடத்துல இருக்காது. இந்த பாறைங்கிற சொல்ற இடத்துல என்ன செய்றாங்க, தோண்டுறாங்க. அதிக ஆழம் இல்லாம கொஞ்சம் அடியில என்ன ஆயிருது, தண்ணி சுரக்க ஆரம்பிச்சிருது. இப்ப அந்த இடத்துல அவங்க அந்த அந்த இடங்கள் கட்டுறதுக்கு, அந்த இல்லங்கள் கட்டுவதற்கு தேவையான தண்ணீர், அதேபோல அனுதினமும் அவங்களுக்கு எல்லா உபயோகத்துக்கும் அவங்க மோட்டர் போட்டு கட்டிட்டே இருக்காங்க. அந்த தண்ணீர் வற்றவே இல்ல. போட போட தண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்குது. பார்த்தீங்களா? தண்ணீரை தேவன் அது அவங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா எனக்கும் கூட அவங்க சாட்சி சொல்லும்போது அது ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில இது முடியாது, கூடாது. நம்ம வேதத்துல அநேக காரியங்களை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக இது முடியாது. நம்ம இந்த மனுஷங்கிட்ட போய் உதவி கேட்டிருப்போம். இல்ல அப்படின்னு ஆயிருக்கும். நம்ம வானத்தை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்துல நம்ம மன்றாடும்போது தேவன் அதற்கு நிச்சயமாய் விடுதலை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அ பெருமூச்சோடு நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போது, நம்ம சொல்ல கூட வேண்டாம். பெருமூச்சோடு அப்படி பார்க்கும்போது தேவன் அந்த உள்ளத்தின் இருதயத்தின் ஆழங்களை அறிந்து நமக்கு அந்த காரியங்களை செய்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும், பெருமூச்சோடு நமக்கு ஒரு பாரம் ஏற்பட்டா நம்ம எப்படி இருக்கோமோ, அதே போல மற்றவர்களுக்காக நம்ம பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும்போது நிச்சயமாய் தேவன் என்ன செய்கிறார், அது மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் அந்த காரியத்தை நமக்கு நேர்த்தியாய் செய்து வருகிறார். ஒருவேளை நம்மளால முடியாது, நம்ம மனுஷன், நம்ம மாம்சம் பலவீனம் தான். ஆனால் தேவன் நமக்கு உற்சாகமான ஆவியை தந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ம். சிலவங்களுக்கு பிரமிப்பா தெரியும். அ நமக்கு கூட சில காரியங்கள நினைக்கும்போது, இது எப்படி நடந்தது என்று நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசாயா 9:6 அதிகாரத்தை பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்போ அதிசயமான அந்த ஆச்சரியமான தேவனை நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும்போது, நம்முடைய உள்ளத்துல பிறக்கும்போது, நமக்கு அது வந்து நமக்கு சமாதானம் உள்ளத்துல நிரம்பி ஆறை போல ஓடும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம கிறிஸ்துமஸ் நாளை மகிழ்ச்சியாய் கொண்டாடினா மாத்திரம் போதாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வெளிப்பார்வைக்கு நம்ம வஸ்திரம் உடுத்தி, நல்ல ஆலயத்துக்கு போய் நல்ல கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி, நல்லா சாப்பிட்டு, மற்றவர்களுக்கு அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் மற்ற நம்மளால ஏண்ட ஏழை எளியவர்களுக்கு நம்மளால ஏண்டதை செய்து நம்ம இருந்தா மட்டும் போதாது. நம்முடைய உள்ளத்துல தேவனை உண்மையாய் நம்ம என்ன செய்யணும், ஆராதிக்கணும். நம்முடைய உள்ளத்துல கர்த்தர் பிறக்கணும். உலக பிரகாரமான மக்களுக்கு முன்பாக நம்ம ஒரு கிறிஸ்தவங்க என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, கொண்டாடினா மாத்திரம் போதாது. நம்முடைய உள்ளத்துல இல்லத்துல கர்த்தர் பிறக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக உங்களை. இந்த ஏசாயா 9:6 படித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் நான் படிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்.
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கர்த்தர். ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. என் தகப்பனே, நீர் அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனப்பா, ஆச்சரியமான தேவனப்பா, நீர் அதிசயமானவர் அப்பா. எங்கள் கண்களுக்கு ஆண்டவரே மட்டுமல்லப்பா, பிரஜாதிகளுக்கும் அப்பா ஆச்சரியமாய் காணப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்லப்பா பிள்ளைகளுடைய வீடுகள்ல மகிழ்ச்சி பொங்க கிருபை செய்யுங்கப்பா. என் தகப்பனே இயேசுராஜா, உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தகப்பனே ஆண்டவரே இயேசப்பா, நீர் பிறக்க வேண்டும் தகப்பனே. இயேசப்பா, நீங்க அதைத்தான் விரும்புறீங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, நீர் நினைத்தால் ராஜா வீட்டுல பிறந்திருக்கலாம் தகப்பனே. ஆனால் நீ ராஜா வீட்டுல பிறக்கலப்பா. ஆண்டவரே, ஏழை மரி கன்னி மரி வயசுலப்பா நீர் பிறந்தீர் தகப்பனே. இயேசப்பா, அந்த மாடு அடைக்கப்படும் அந்த மாட்டுக்குடில தகப்பனே, தொழுவத்துல நீர் பிறந்தீர் தகப்பனே. இயேசப்பா, எங்களுக்கு எல்லாம் முன்மாதிரியாக தகப்பனே. இயேசப்பா, நீர் ஏழ்மையின் கோலம் எடுத்து பிறந்தீரப்பா. நீர் தாழ்மையான தேவனப்பா. இயேசப்பா, இந்த குணத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் பெருமைப்படாதபடி தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்லப்பா மற்றவர்களை விட எனக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கு, நல்ல நகை இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று பெருமை பாராட்டாதபடி தகப்பனே. ஆண்டவரே, எல்லாரோட சமாதானமாகவும் சந்தோஷத்தோடையும் அப்பா, பணக்காரங்க ஏழை என்று வித்தியாசம் இல்லாதபடி அப்பா எல்லாரையும் அப்பா நட்போடு ஆண்டவரே நாங்கள் உபசரித்து ஆண்டவரே எல்லா மக்களோடும் அப்பா நாங்கள் கூடி மகிழ்ந்து ஆராதிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்படி அளவற்ற அன்பு அப்பா பிள்ளைகளுடைய வீடுகள்ல நிரம்பி ஆண்டவரே இருக்கட்டும் தகப்பனே. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்லப்பா எந்த தடையும் இல்லாதபடி அப்பா இயேசப்பா கிறிஸ்துமஸை உற்சாகமாய் கொண்டாட கிருபை செய்யுங்கப்பா. உலகம் எங்கும் உள்ள எல்லா கிறிஸ்துவ தேவாலயங்கள், கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ போதகர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் இந்த கருத்துல ஒப்படைக்கணும் தகப்பனே. மகிழ்ச்சியுடனே ஆராதனை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. இயேசுராஜா, என் தகப்பனே இயேசுராஜா, தேசத்துல சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. உலக ஒற்றுமையை கொடுங்க தகப்பனே. இயேசுராஜா, சிறு பாலகர் முதல் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், பெற்றோர் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இப்படியே சமாதான பிரபுப்பா, இப்படியே சமாதானம் எங்களோடு இருக்க கிருபை செய்யுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.